ஹாய்ங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்கள் கையில் வந்து பணம் இல்லாத மாதிரி இருக்கா மாத கடைசியில்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஒரு 5 மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். அந்த 5 மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளும் வந்து பணத்தை வந்து க்ரோத் பண்ண முடியும். நம்மளும் வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியும். நம்மளும் வந்து பணக்காரங்களாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னாக்கா, ஒர்க் ஃபார் மணி வெர்சஸ் மணி ஒர்க் ஃபார் யூ. அதாவது பணத்துக்காக நாம் வேலை செய்கிறது, இன்னொன்று பணத்தை நம்மளுக்காக வேலை செய்ய வைக்கிறது. அது என்ன? பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது அதுதாங்க பணக்காரங்கள்லாம் பண்ணுறது. நம்ம என்ன பண்ணுறோம்? வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம், மாதம் முடிஞ்சிடுது, திருப்பி அடுத்த மாதம் வேலைக்கு போகிறோம், திரும்பி சம்பாதிக்கிறோம், திரும்பி செலவு பண்ணுறோம், ரிப்பீட்டு. இப்படியே போயிட்டுருக்கு நம்ம வாழ்க்கை. ஆனால் பணக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, சம்பாதிக்கிற பணத்தில் சில பர்சன்ட்டை அப்படியே சேவிங்ஸில் போட்டு, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, இல்லை ஒரு சின்னதாக சைட் பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பித்து அப்படி அவங்க அந்த பணத்தை வந்து தங்களுக்காக வேலை பார்க்க வைக்கிறாங்க. அப்போ ரெண்டாவது சொன்ன மெத்தடில் தான் நம்ம வந்து பணத்தை மல்டிப்ளை பண்ண முடியும். அதாவது பணத்தை வந்து உருவாக்க முடியும், பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்க முடியும். இப்போ நீங்கள் சேல்ரி வாங்குறீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் சேவிங்ஸை போட்டு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்னால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நிறைய இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு. எஃப்டி போடலாம், கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், எது வேணால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நாம் என்ன பண்ணுறோன்னா மணிக்காக வேலை பண்ணுறோம், ஆனால் மணியை நமக்காக வேலை பண்ண வைக்கிறது தான் வந்துட்டு புத்திசாலித்தனம். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு. இதை நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். நம்ம வந்து வேலைக்காக வேலை செய்யணும். அந்த வேலை செய்கிற சம்பளத்தில் கொஞ்சம் ஒரு பகுதியை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை சைட் பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும். ஒரு சேல்ரி வந்து நமக்கு பத்தவே பத்தாது. இன்னொன்று, நீங்கள் இல்லை அப்படின்னா கூட பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் மாதம். அப்படி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் உண்மையான வெற்றி பணத்துக்கு. எப்படி? நீங்கள் ஒரு மாதம் வேலைக்கே போகலன்னா கூட ஒரு மாதம் சம்பளம் உங்கள் கையில் வரணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை வளர்த்துக்கணும். அந்த மாதிரி நம்ம பணத்தை வந்து நமக்காக வேலை செய்ய வைக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அசட்டு லியபிலிட்டிஸ். அப்படின்னா என்ன? சொத்துக்கள் வாங்குறது, இன்னொன்று செலவு பண்ணுறது. நம்ம என்ன பண்ணுவோம்? மோஸ்ட்லி மணி வரும், வீட்டுக்கு வாடகை கொடுப்போம், இஎம்ஐ கட்டுவோம். எவனாவது பக்கத்து வீட்டில் ஏதாவது வாங்கினானா அதை பார்த்துட்டு அதே மாதிரி நாங்களும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்குவோம். ஸோ அதனால் செலவு பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோன்னா மணி வந்து செலவாகும். அது வந்து லியபிலிட்டி. இன்னொன்று அசட்டுங்கிறது மணி நமக்கு வராது. பணக்காரங்க ஃபஸ்ட்டு தான் பண்ணுவாங்க, அசட்ஸ் வாங்குவாங்க. நீங்கள் சின்னதாக அமௌண்ட் வச்சுருந்தா கூட அதில் ஏதாவது சேர்த்து வைக்க முடியுமா? அதில் ஏதாவது சேர்த்து, இல்லை ஒரு சீட்டு மாதிரி கட்டுறது, இல்லை இது கோல்டு இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை லேண்டில் போடுறது, ஏதோ ஒன்று பண்ணி அதை வந்து உங்களுக்கு சொத்தாக மாற்றிக்கிறது நல்லதா, இல்லை தேவையில்லாததெல்லாம் வாங்கி வைக்கிறது நல்லதா அப்படிங்கிறத யோசிச்சிங்க. இதுதான் நம்ம எல்லோரும் செய்கிற செகண்ட் மிஸ்டேக். தேவையில்லாத பொருட்களை வாங்குறது, இஎம்ஐ கட்டுறது, ஹவுஸ் ரெண்ட்லாம் முக்கியம் தானே. நாங்கள் வீடு இல்லாமல் என்ன பண்ணுவோன்னு கேட்பீங்க. ரைட்டு தாங்க. நம்ம ஆனால் சேர்த்து வச்சா நம்ம புது வீடே கட்டிடலாம். சரிங்களா? செகண்டு. தேர்டு வந்து, ஒரு சேல்ரி மட்டும் பத்தாதுங்க. சேல்ரி வந்து பத்தாது. நம்ம ஸ்கூலில் சொல்லித்தர பாடம் என்னதுன்னா, நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயிட்டோன்னா உன் லைஃப் செட்டில்னு சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. சேல்ரி வந்து வாங்கினோன்னா வாழலாம், சர்வைவலுக்கு மட்டும்தான் அது பெஸ்ட்டு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும், மேலே வளரணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நமக்கு பணம் வளரணும். அந்த பணம் வளரணும் அப்படின்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சைட் பிஸ்னஸோ இல்லை சேவிங்ஸ், எஸ்ஐபி மாதிரி அந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபோர்த் என்ன அப்படின்னாக்கா, ரிஸ்க் எடுக்க பயப்படுவோம். ரிஸ்க் எடுத்தால், இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருப்பாங்க, ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஷேர் வாங்கினாக்கா லாஸ் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சி அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயந்துட்டு லாஸ் பண்ணிடுவாங்க. இன்னொன்று, பேராசைனால வாங்கி அதை லாஸ் பண்ணிடுவாங்க. அப்படி கிடையாது. கொஞ்சம் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கவும் பயப்படக்கூடாது, அதே சமயத்தில் நம்ம பேராசையும் படக்கூடாது. ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும்னு ஆசைப்படுவோம். கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துக்கிட்டு நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகணும். எப்படி சேஞ்ச் ஆகும்? கொஞ்சம் கூட நம்ம ரிஸ்க் எடுக்காமல் நம்ம லைஃப் வந்து எப்பயும் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இல்லை.
ரிஸ்க் இல்லைன்னா க்ரோத் இல்லை. இதுதான் 4th பாயிண்ட்டு. ஃபிஃப்த்து என்ன அப்படின்னாக்கா, மணி பற்றின நாலேஜ் நமக்கு இல்லாதது, ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இல்லாதது, ஸ்கூலில் அதை பற்றி நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது கிடையாது. நம்மளாக தான் கற்றுக்கணும் அந்த லெசனை. நம்ம முன்னாடிலாம் வந்து அம்மாலாம் எப்படி சேவ் பண்ணுவாங்க, கடுகு டப்பாவில் போட்டு வைப்பாங்க, அதில் போட்டு வைப்பாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் கட்டுவாங்க, பேங்க்கில் எஃப்டி போட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி அம்மாக்களை பார்த்து கூட நம்ம நிறைய கற்றுக்கலாம், அப்பாக்களை பார்த்து கற்றுக்கலாம். இந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணிக்கணுமே தவிர நமக்கு ஸ்கூலில் அந்த மாதிரிலாம் வந்து மணியை பற்றி சொல்லித்தர மாட்டாங்க. அதே மாதிரிங்க சேவிங், இன்வெஸ்டிங் இது ரொம்ப முக்கியம். சேவிங், இன்வெஸ்டிங் ரொம்ப முக்கியம். இப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம பணக்காரங்களாக ஆக முடியும், பணம் க்ரோத் ஆகும். பணக்காரங்களாக ஆகணுன்னா அப்படியே ரிச் லைஃபாக வாழணும் அப்படிலாம் இல்லைங்க. பணத்தை எப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம், எப்படி நீங்கள் க்ரோத் பண்ணலாம், எப்படி நம்ம ஒரு நிலைமையிலேருந்து இன்னொரு நிலைமைக்கு மாறலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் பணம் உங்களுக்காக வேலை செய்யணும். 2வது, சொத்துக்களை வாங்குங்க, அசட்ஸ் பில்ட் பண்ணுங்கள், வீண் செலவு செய்யாதீங்க. வீணாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடுறது, பக்கத்து வீட்டுக்காரன் இதை வாங்கிட்டானா அதை வாங்குறது, இஎம்ஐயில் போட்டு அதை வாங்குறது, இதை வாங்குறது, காரை வாங்குறது, பைக்கை வாங்குறது, இப்படி கிடையாது. சிம்பிளாக லைஃப்பில் இது பண்ணுங்கள், சேமித்து வைங்க. சேவிங்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும். இன்னொன்று, நம்ம என்ன தான் பண்ணாலும் எப்படி தான் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது, நமக்குன்னு ஒரு லக் இருக்குது. இதெல்லாம் கூட நம்ம வாழ்க்கையில் வந்து ப்ளே ஆகுது. நம்ம எப்படி தான் சேர்த்து வச்சாலும், எப்படி தான் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணாலும் இந்த லக்கு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ளே ஆகுது. லக், மைண்ட் செட் இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ளே ஆகுது. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம், ஒவ்வொரு மிஸ்டேக்காக நம்ம அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். மொத்தம் 5 மிஸ்டேக் சொல்லியிருக்கேன். அந்த 5 மிஸ்டேக்கை லைஃப்பில் அவாய்ட் பண்ணி நம்ம மணியை வந்து க்ரோத் பண்ண பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கிங்க, ஒரு கமெண்ட் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.